உடனே ஐயோ நான் பெரிய தீர்க்கதரிசிங்க இல்லைங்க, அந்த இடத்துக்கே நான் வரல. இந்த பைத்தியக்காரன் வழியா இயேசுநாதர் பேசுறாரு, அது அப்படியே சொல்றேன், அது அப்படியே நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய கொடியை ஏசப்பா எனக்கு ஒரு 7-8 டைம் காட்டினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணேன். நான் உற்று கவனிக்கும் போது இந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய கொடியில ஒரு நீல கலர் பார்டர் ஒன்று இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அமெரிக்கா கொடி? அதுல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். அது எதை குறிக்கிறது என்றால், ஏன்னா இப்ப 26ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்ய போறாங்க, பதவி ஏற்க போறாங்க. அப்போ அந்த ப்ளூ கலர் மட்டும் ஃபயர் ஆகிறத பார்த்தேன். அப்படி எரியுது, நெருப்பு பட்டு எரியுது, மெதுவா ஆரம்பிக்குது. எனக்கு அதை பத்தி எனக்கு புரியல. உடனே நெட்ல எடுத்து பார்த்தேன் அது என்னன்னு பார்த்தேன். அது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை குறிக்கிற ஒரு இடம். அது அந்த ப்ளூ கலர் பிளஸ் ஸ்டார். கொஞ்ச நேரத்தில், குறிச்ச நேரத்தில் அந்த எரிகிற தீ அமர்த்தப்பட்டு அந்த கொடி இன்னும் ஒரு விசை உயர்ந்து போறத என் கண்ணால நான் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, பல தடவை. எனக்கு என்னமோ உலகம் அழிய போகுதுன்னு தான் தோணுது. இந்த மாதிரி ஒரு தீ விபத்தை நான் இதுவரை பார்த்தது இல்லை, இது கேள்விப்பட்டதும் இல்லை. என்ன கட்டடங்கள்லாம் அப்படி அப்படியே தீப்பிடிச்சு எரியுது. இது காட்டுத்தீ பரவுனது தானான்னு எனக்கு தெரியல. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கம்ப்ளீட்டாக காலி, கலிஃபோர்னியா அப்படியே அழிஞ்சிருச்சு. அப்படியே எப்படி இதெல்லாம் மொத்த பூமியுமே நெருப்பாகவே இருக்குதாங்க. இப்போது 4-5 நாளாக எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வரை அந்த நியூஸில் அது போட்டுட்டு தான் இருக்கான். கட்டடங்கள்லாம் எரிஞ்சு புகை மண்டி ஊரில் யாருமே இல்லை, எல்லாருமே வெளியில் ஓடிட்டான். இந்த மாதிரி இருந்துச்சு 4 நாளைக்கு முன்னாடி. ஆனால் இதே இடம் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் போட்டிருக்கான் பாருங்க. எரிஞ்ச கட்டடங்கள்லாம் எனக்கு பார்த்தாலே கல்லெல்லாம் எரிஞ்சு வருது. கட்டடங்கள்லாம் பிடிச்சி எரியுது. ஒரு மெக்டவுல்ஸ் எப்படி எரியுது பாருங்க, பச்சை மரம் பிடிச்சி எரியுது. எனக்கு என்னன்னா, அவ்வளோதானே நம்ம சேர்த்து வச்சது, எல்லாருக்கும் இப்போ உதவி பண்ணலையா, குடும்ப சண்டை, அந்த சண்டை இந்த சண்டைன்னு அந்த மாதிரி நான் தத்துவம் சொல்ல வரல. எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே, நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வேஸ்ட், சேர்த்து வச்சதெல்லாம் வேஸ்ட். ஒரு பூமி ஒரு பக்கம் தீப்பிடிச்சி எரிஞ்சு அசத்தும் போது யார் அதை தடுக்க முடியும்? யாரால என்ன செய்ய முடியும்? நின்றுக்கிட்டு இருக்க பச்சை மரத்துலேருந்து அப்பார்ட்மெண்ட் பில்டிங் வர எல்லாமே எரியுது. கடற்கரையெல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருந்ததெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த நெருப்புன்றான். ஒருத்தர் சொல்கிறான் மேலேருந்து கொட்டுச்சுங்கிறான். இது கார் உருகிட்டு போன அது அலுமினியம் உருகி ஓடி இருக்கு. எல்லா பில்டிங்குமே எரிஞ்சு போச்சு. இன்னும்